ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவு கம்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 பேருக்கு வரும். 2 பேர் இது சாப்பிட்டுக்கலாம். நல்லா கம்பை வந்து களைஞ்சி தண்ணி இருத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் மூடி போட்டு ஒரு 8 விசில் வர அளவுக்கு வச்சிடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நாளைக்கு காலையில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே இது செஞ்சுக்கணும். அடுத்து இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இது நான் காலையில் எடுத்து பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மாங்காய், ஒரு ஃபுல் மாங்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 2 சின்ன ஸ்பூனில் வந்துட்டு உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாத்தூள். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை. ஆக்சுவலாக எனக்கு இந்த நாட்டு சர்க்கரை போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா குலுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வேக வச்ச கம்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போதே நீங்கள் தயிர் நல்லா சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து மாங்காய் சேர்த்து சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.